நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்போ இன்சுலின் என்னது, இன்சுலின்றது எங்கே சுரக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்கிரியாஸ்ன்ற ஒரு கிளாண்டு. பேன்கிரியாஸ் கிளாண்டு வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் கிளாண்ட், ரைட்டா. இது கணையம் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆல்ஃபா செல் அண்ட் பீட்டா செல்னு 2 செல் சுரக்கும். அதில் பீட்டா செல் சுரக்கிறது தான் இன்சுலின், ரைட்டா. அந்த இன்சுலின் தான் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சுகர் லெவலை கட்டுப்படுத்தும், ரைட்டா. இன்சுலின் வந்து சுகர் லெவல், பிளட் சுகர் லெவல்ஸ்னால் பிளட்டில் உள்ள சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். அப்போது டைப் 1 டயபெட்டிஸில் டைப் 1 என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றோம். அப்போ இன்சுலின் டிபெண்ட் ஆனது இன்சுலினை சார்ந்து டயபெட்டிஸ் நீரிழிவு, டயபெட்டிஸ் மெலிட்டியஸ் அப்படின்னா 2 சேர்ந்து தான் வரும். நீரிழிவு நோய் அப்படின்பாங்க, ரைட்டா. அதாவது இன்சுலினை சார்ந்து இருக்கிறது. இன்சுலினை சார்ந்து இல்லாமல் இப்போ சாதாரண மனுஷனுக்கெல்லாம் இன்சுலின் தேவையில்லை, அதுவாக உண்டாகிட்டு இருக்கும். எது உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்கிரியாஸில் எண்டோடெர்மிக் செல்ஸ், ரைட்டா. எக்ஸோடெர்மிக் கிடையாது, எண்டோடெர்மிக். பேன்கிரியாட் என்ற கிளாண்ட் வந்து 2 வகையாக எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் செயல்படும், எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் செயல்படும், ரைட்டா. இப்போ இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறான். அப்போ இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்னால் இன்சுலினை சார்ந்து இருக்க வேண்டும். சில பேருக்கு கம்மியாக சுரக்கும் இன்சுலின், அப்போ அவங்க இன்சுலினை சார்ந்து தான் இருக்கணும், ரைட்டா. அப்போ இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னா பீட்டாலேருந்து பீட்டா செல்லை எது உண்டாக்கும், பேன்கிரியாஸ் கிளாண்டு உண்டாக்கும். அது வந்து அந்த பீட்டா செல்லை இன்சுலினே உண்டாக்கும். அப்போ இன்சுலின் வந்து கம்மியாக சுரக்கிறவங்களுக்கு இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டியஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்சுலினை சார்ந்து இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் நீரிழிவு பேஷண்ட், ரைட். அது ஐடிடிபிஎம்னா ஐனது இன்சுலின் டிபெண்ட் அண்ட் எகன் டினா டயபெட்டிஸ், அடுத்து எம்னு சொன்னால் மெலிட்டஸ். அப்போ இது எப்படி வந்தாதுன்னு பார்ப்போம். அப்போ ஐடிடிஎம் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 10 to 20% ஆஃப் த நோன் டயபெட்டிஸ். அப்படின்னா இந்த ஐடிடிஎம்ன்றது என்பது இந்த டைப் 1 வகையை சேர்ந்தது, ரைட்டா. டைப் 1 வகையை சேர்ந்தது. இது அக்கௌண்ட்ஸ்ன்னு சொன்னால் இது இருக்கிறது, இது கணக்கில் இருக்குது. அக்கௌண்ட்ஸ்னால் இப்போ நம்ம பைசாவை கட்டுறதா அக்கௌண்ட்ஸ் கிடையாது. இதோட கணக்களவு, அதாவது ஐடிபிஎம் வந்து எவ்வளோ இருக்குது மக்களுக்கு, இந்த டைப் 1 டயபெட்டிஸ் எவ்வளோ இருக்கிறதுன்றது ஒரு கணக்கீடு, ரைட்டா. அது இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ்னால் கணக்கீடுன்னு வைக்கணும். ஐடிடிஎம் வந்து என்னோட கணக்கீடு பிரகாரம் எவ்வளோ ஃபார் 10 to 20%, 10லேருந்து 20% வரைக்கும் டயபெட்டிஸ் மொத்த டயபெட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட டயபெட்டிஸ் இருக்குது. அந்த டயபெட்டிஸ்களில் ஐடிடிஎம் டயபெட்டிஸ் அதாவது டைப் 1 டயபெட்டிஸ் வந்து 10%லேருந்து 20% வரைக்கும் இருக்கிறது, ரைட்டா. அதான் சொல்கிறேன். ஐடிடிஎம் அக்கௌண்ட்ஸ்னால் கணக்கீட்டின் பிரகாரம் 10 to 20%, 10 to 20% வரைக்கும் ஆஃப் நோன் டயபெட்டிஸ், அதான் நம்ம பார்க்கக்கூடிய டயபெட்டிஸ்களில் ஏகப்பட்ட டயபெட்டிஸ் இருக்குது. அந்த நோன்னா நாம் அறிந்த நீரிழிவு நோய்களில் இந்த நோய் வந்து 10 to 20% இருக்குது. நெக்ஸ்ட்டு த கண்டிஷன் ஆல்சோ அக்கர்ஸ் இன் சில்ட்ரன். அப்போது இந்த ஐடிடிஎம் என்ற ஒரு நீரிழிவு நோயானது த கண்டிஷன்ஸ் இந்த நிலைமை ஆல்சோ அக்கர் இன் சில்ட்ரன், இது குழந்தைகளுக்கும் இருக்கிறது, ரைட்டா. சின்ன பிள்ளைகள், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஐடிடிஎம் நீரிழிவு நோய் டைப் 1 நோய் வருகிறது அப்படின்னா த கண்டிஷன் நிலைமை. என்ன மாதிரி நிலைமை? ஆல்சோ இந்த மாதிரி நிலைமைனா இந்த ஐடிடிஎம்மை குறிக்கிறது. ஐடிடிஎம் ஆல்சோ அக்கர்னா தென்படுகிறது, இருக்கிறது, வருகிறது. நீ இந்த இடத்துல ஆக்சுவலாக அக்கர்னா தென்படுகிறது. இந்த இடத்துல நீ என்ன போட்டாலும் சரி தான், இங்கிலீஷ் மீனிங், ரைட்டா. த கண்டிஷன் ஆல்சோ அக்கர் இன் சில்ட்ரன் குழந்தைகளுக்கும் வருகிறது. அப்போ பிராக்கெட்டில் என்ன போட்டுக்கோம், ஜூவெனில் ஆன்செட் டயபெட்டிக்ஸ். அப்படின்னா ஜூவெனில்னு சொன்னால் இளம் வயதினர், ஆன்செட்னா பிறக்கிறது, ரைட்டா. இளம் வயதினருக்கும் அது வருகிறதுன்னு சொல்லுகிறான், ரைட்டா. இளம் வயதினர்களுக்கும் அதாவது தொடங்குகிறது, ரைட்டா. இளம் வயதிலேயே நீரிழிவினை தொடங்குகிறது. ஆன்செட் அப்படின்னு சொன்னால் ஜூவெனில்னா இளம் வயது. இதில் இளம் வயது ஆள்கள், பெண்கள், ஆண்களை குறிக்கிறது, சின்ன பிள்ளைகள், ரைட்டா. சின்ன பிள்ளை 1-2 வயசில் 18 வயசு கீழே உள்ளவங்களாம் சின்ன பிள்ளைகள் தான், ரைட்டா. அப்போ ஜூவெனில் அப்படின்னு சொன்னால் இளம் வயதினர், ஆன்செட்னா தொடங்குகிறது. எந்த நோய் தொடங்குது? டயபெட்டிஸ், இந்த நீரிழிவு நோய் டைப் 1 நோய் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அண்டு யங் அடல்ட்ஸ்னால் அதான் வயதானவங்க. அடல்ட்னால 18 வயசுக்கு மேலே. அப்போது யங் அடல்ட்ஸ்னு என்னது? 18 வயசுக்கு மேலே உள்ள
அடல்ட்ஸுகளுக்கு வருகிறது. அப்போ 40 வயசு 30 வயசுக்கு மேலேன்னு சொன்னால் அவங்க முதியோர்கள்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ இவங்க 40 வயசுக்கு உள்ளவங்க தான் யங் அடல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யங் அடல்ட்ஸ்ன்னு சொன்னால் இளமையான வயது வந்தவர்கள் அப்படின்னு 18 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வருகிறது இந்த நோய், ரைட்டா? அதான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு த ஆன்செட் கமா போட்டுக்கான் பார்த்துங்க புஷ்டாக. த ஆன்செட் இஸ் யூஸ்வலி சடன். அப்படின்னா ஆன்செட்னு என்னது? தொடக்கம். த ஆன்செட் ஆஃப் த சன்ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, சன்ரைஸ் தொடங்கி எழுந்து வருகிறது அப்படின்னா ஆன்செட்னு தொடக்கம். த ஆன்செட் இஸ் யூஸ்வலி சடன். அப்படின்னா இதனோட ஆரம்பமானது, இந்த நோய் ஆரம்பம் திடீர்னு தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வராது, திடீர்னு வந்துடும். ஒரு பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ வந்துடும். த ஆன்செட்னா தொடக்கமானது. எதனோட தொடக்கம்? டைப் 1 ஐடிடிஎம்மோட டயபிட்டிஸ் பிரிவு அதோட தொடக்கம் இஸ் யூஸ்வலின்னு சாதாரணமாக சடன், அதன் விரைவாக வரும், ரைட்டா? விரைவாக வரும். அண்ட் கேன் பி லைஃப் த்ரெட்டினிங். அப்படின்னா அண்ட் கேன் பி இதெல்லாம் முடியும், வாழ்க்கையவும் த்ரெட்டினிங் பண்ண முடியும். அப்படி த்ரெட்டினிங்னா பயமுறுத்த முடியும், வாழ்க்கையை கூட முடிஞ்சு போயிடலாம் சில சமயங்களில் குழந்தைகளுக்கு, ரைட்டா? அதான் லைஃப் த்ரெட்டினிங், வாழ்க்கையை த்ரெட்டினிங் எச்சரிக்கும், ரைட்டா? பயமுறுத்தும், ரைட்டா? அப்படின்னு என்ன மீனிங்? இது டேஞ்சரஸ்னு அர்த்தம், ரைட்டா? அது அந்த அண்டு கேன் பி லைஃப் த்ரெட்டினிங், கேன் பின்னு முடியும், வாழ்க்கையும் ஒரு பயமுறுத்தலுக்கு உட்படும் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் காஸ்டு பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் த பேன்கிரியாஸ். அப்படின்னா இந்த நோய் எப்படி வருகிறது? இந்த ஜூவெனில் ஆன்செட் டயபெட்டிஸ்ன்றது குழந்தைகளுக்கு எவ்வாறாக வருது? சடன்லி வருதுன்னு சொல்கிறான். அது என்ன சொல்கிறான் பாருங்களேன். திஸ் இஸ் காஸ்டு பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் த பேன்கிரியாஸ். அப்படின்றான். பேன்கிரியாஸ் 2 செல்லை உண்டாக்குகிறது, ஆல்ஃபா செல் அண்ட் பீட்டா செல். அப்போது பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கிறது உடம்புல. அந்த பேன்கிரியாஸ் எண்டோடெர்மிக் கிளாண்டாகவும் ஒர்க் பண்ணும், அஸ் வெல் அஸ் த சேம் டைம் எக்ஸோகிராமிக் கிளாண்டாகவும் ஒர்க் பண்ணும், ரைட்டா? அப்போது நல்லா கவனிக்கணும். ஏன்னா திஸ் இஸ் காஸ்ட் இந்த நோய், எந்த நோய்? இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ற நோய் எவ்வாறாக வருகிறதுன்னு சொன்னால் திஸ் இஸ் காஸ்டு, இது விளைகிறது, இது வருகிறது. காசுனா உண்டாகிறது, வருகிறது, விளைகிறது, என்ன போட்டாலும் ஓகே தான் அந்த இடத்துல. திஸ் இஸ் காஸ்ட் பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் த பேன்கிரியாஸ். அப்படின்னா பேன்கிரியாஸ் தான் பீட்டா செல்லை உண்டாக்குகிறது, ஆல்ஃபா செல்லை உண்டாக்குகிறது. எந்த கிளாண்டு? கணையத்தில் உள்ள கிளாண்டு. ஆனால் அது பீட்டா செல்லையும் அழிஞ்சு போயிடுது. அது உண்டாக்குது, ஆனால் அழிஞ்சு போயிடுது. அது இருந்தால்தான் உனக்கு இன்சுலின் உண்டாக்கும், அந்த பீட்டா செல் தான் உண்டாக்கும். அதைத்தான் சொல்கிறேன். என்ன சொன்னால் திஸ் இஸ் காஸ்ட், இது உண்டாக்கப்படுகிறது. இது இந்த நோய் எவ்வாறாக வருதுன்னா திஸ் இஸ் காஸ்ட் விளைவிக்கிறது. எப்படி? பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் த பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸில் உள்ள பீட்டா செல்கள் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. டிஸ்ட்ரக்ஷனாக அழிக்கப்படுகிறது. அப்போது இன்சுலின் தயாரிக்க முடியாது, பேன்கிரியாஸ் இன்சுலின் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜூவெனிலா டயபெட்டிஸ், அதாவது ஆன்செட் டயபெட்டிஸ் குழந்தைகளுக்கு வரும், ரைட்டா? அதில் எந்த மாற்றமும் இல்லை, ரைட்டா? இட் இஸ் கேரக்டரைஸ்டு. அப்படின்னா இட் இஸ் கேரக்டரைஸ்டு அப்படின்னா இதை வரிசைப்படுத்தப்படுகிறது, ரைட்டா? இட் இஸ் கேரக்டரைஸ்டு. இது எவ்வாறாக வரிசைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறான். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அப்நார்மலி எலிவேட்டட் அப்படின்றான். பை எவ்வாறாக? அப்நார்மலி எலிவேட்டட் அப்படின்னு சொன்னால் எலிவேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது எலிவேஷன்ன்றது கீழேருந்து மேலே போகிறதா எலிவேஷன். இட்ஸ் எலிவேட்டட் லேடர் அப்படின்றான். இது மேலே போகும் படிக்கட்டு அப்படின்னு. எலிவேட்டர்னா மேலே போகும் படிக்கட்டுன்னு சொல்கிறான். கீழே வரும் படிக்கட்டுன்னு சொல்லலாம். அது எலிவேட்டர் கிடையாது. அதான் இது என்ன சொல்கிறான்? அப்நார்மலி. நார்மல்னா சாதாரணமாக, அப்நார்மல்னா அசாதாரணமாக, மிக வேகமாக அப்படின்றான். நல்லா கவனிக்கணும். இட் இஸ் கேரக்டரைஸ்டு. இந்த நோயானது இஸ் கேரக்டரைஸ்டு வகைப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக வகைப்படுத்தப்படுகிறது? பை அப்நார்மலி எலிவேட்டட். அப்நார்மல்னா அசாதாரணமாக விளைகிறது அப்படிங்கிற. அசாதாரணமாக இது வருகிறது, உயர்த்தப்படுகிறது, ரைட்டா? அசாதாரணமாக இது உயர்த்தப்படுகிறது தான், மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்கு, வேகமாக பரவுகிறது என்று சொல்கிறான். அசாதாரணமாக எலிவேட்டட் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் அப்படின்னா அசாதாரணமாக பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவலை உயர்த்துகிறது, ரைட்டா? டேஞ்சர், ரைட்டா? பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவலை இது அசாதாரணமாக உயர்த்துகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதற்கு பேர் என்னது? ஹைப்பர் கிளைசீமா. அது டெக்னிக்கல் வேர்டு. ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றான். கிளைசீமியானா இது டெக்னிக்கல் வேர்ட் ஆஃப் த என்னது
என்னது மீனிங், அதாவது எலிவேட் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதற்கு பேர் என்னது ஹைப்பர் கிளிசீமான்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ரிசல்ட்டிங் அப்படி இன்க்ரீஸ் ஆனால் அதன் முடிவில், ரிசல்ட்டிங்னா முடிவில், அப்போ அதன் விளைவில், நீ முடிவில்னு வச்சுக்கலாம், அதன் விளைவாகன்னு வச்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டிங்ன்ற விட ஆக்சுவலி ரிசல்ட்னா முடிவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த மாதிரி உயர்ந்து வந்தால் அதன் முடிவில் என்ன ஆகும், ஃப்ரம் இன்அடிக்யூட் இன்சுலின் செக்ரேஷன். அப்போ அடிக்யூட்னா தேவையான, அப்போ இன்அடிக்யூட்னா தேவையற்ற அப்படின்றான். அப்போ இன்அடிக்யூட் அப்படின்னு சொன்னால் தேவைக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அடிக்யூட்னா தேவையானது, அடிக்யூட்னா தேவைக்கு போதுமானதாக இல்லை. ரைட்டா? அப்போ தேவைக்கு போதுமானதாக இன்சுலின் செக்ரிகேஷன் ஆகவில்லை. செக்ரிகேஷன் சுரக்கிறது. ஏன்னா பீட்டா செல் அழிஞ்சு போச்சு அப்படின்னா தேவைக்கு, மனுஷனுக்கு தேவைக்கு உண்டான இன்சுலின் கிடைக்கல. அப்போ இன்அடிக்யூட்னா தேவைக்கு போதுமான, அடிக்யூட்னா போதுமான அளவு, இன்அடிக்யூட்னா போதுமான அளவு இல்லை. என்ன இல்லை? இன்சுலின் செக்ரிகேஷன் இல்லை, இன்சுலின் வந்து சுரக்கலை. அப்போ நெக்ஸ்ட் காசஸ். அப்போ இதன் விளைவாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டா? அப்போ ஜெனட்டிக் இன்ஹெரிடியன்ஸ் அப்படின்றான். அப்போ ஜெனட்டிக் இன்ஹெரிடியன்ஸ்னு சொன்னால் என்னது அப்படின்னா, ஜெனட்டிக்னா மரபணு, ஒரு மனுஷனோட மரபணு. இவங்க தாத்தா மாதிரி இருக்கு அந்த பிள்ளை, அவங்க அம்மா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா மீனிங் என்ன? ஜெனட்டிக் ஃபார்மேஷன். ஜெனட்டிக் ஃபார்மேஷன்னா மரபணுக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கலாம், அவங்க தாத்தா மாதிரி இருக்கலாம், மரபணுக்கின் விளைவுகள். ரைட்டா? அப்போ ஜெனட்டிக் இன்ஹெரிடியன்ஸ். அப்போ இன்ஹெரிடியன்ஸ்ன்றத பரம்பரை. ரைட்டா? அப்போது ஜெனட்டிக் இன்ஹெரிடியன்ஸ்னு சொன்னால் பரம்பரை மரபணுக்கள். நீ உல்டாக போட்டுக்கணும், இல்லை மரபணு பரம்பரைன்னு போடுறத விட இன்ஹெரிடியன்ஸ்னால் பரம்பரையாக வரக்கூடிய மரபணுக்கள், அதான் ஜெனட்டிக் இன்ஹெரிடியன்ஸ் தான். அப்போ இது விளைவுகள் என்ன இருக்கும், இந்த நோய் ஏன் வருது அப்படின்னா பரம்பரையிலே இருக்கலாம், அதனால தான் வரும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னா ஒன்று ஜெனட்டிக் இன்ஹெரிடியன்ஸில் வரும் அப்படின்னா பரம்பரை மரபணுக்களிலிருந்து வரலாம், அல்லது அண்டுனா மேலும் என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அப்போ சுற்றுப்புற சூழ்நிலையில் காரணிகள், ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள், சுற்றுப்புற சூழ்நிலை காரணிகளாலும் வரலாம். அப்போ சுற்றுப்புற சூழ்நிலைகள்னு என்ன போட்டிருக்கான் பாருங்கள், இன்ஃபெக்ஷன் டியூ டு வைரஸ். அப்போ வைரஸ் கிருமியால் இன்ஃபெக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டால் குழந்தைகள் அதன் மூலியமாகவும் இந்த நோய் வரலாம். அல்லது அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால் அதிகமான ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்ன என்னது, அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மன அழுத்தம், மன இறுக்கம். அப்போ ஸ்ட்ரெயின்னா இறுக்கம், ஸ்ட்ரெஸ்னால் அழுத்தம். இறுக்கம்ன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ரைட்டா? ஆனால் ஸ்ட்ரெஸ்னால் அழுத்தம். ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே மன அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் இல்லாத மனுஷன் கிடையாது. ரைட்டா? அப்போது இது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனால் மீனிங் ஃபார் அக்யூட்னா அதிகமான மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். ரைட்டா? அக்யூட்னா மிக அதிகமான மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆர் த காசஸ் ஃபார் த கண்டிஷன். இவைகள் தான் அந்த நிலைமைக்கு உண்டான காரணிகள். காசஸ்னால் இந்த மாதிரி வரக்கூடியது. இது எதுக்கு வருதுன்னு சொல்லி கேட்டான்ல, அந்த எதுக்கு வருதுன்னா ஒன்று ஜெனட்டிக் இன்ஹெரிடன்ஸ், பரம்பரை மரபணுக்களால் வரும், அல்லது என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சுற்றுப்புற காரணிகளால் வரும். அப்போ சுற்றுப்புற காரணிகள் என்னது? வைரஸ் இன்ஃபெக்ஷன் என்னது? தொற்று. வைரஸ் இன்ஃபெக்ஷனால் தொற்றுனால வரும். அல்லது அக்யூட் ஸ்ட்ரெஸ், மிக அதிகமான ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம் இருந்தாலும் வரும். இதுதான் காரணம். அதான் சொல்ல ஆர் த காஸ்ட்னா ரீசன். ரைட்டா? ரீசன் ஃபார் த கண்டிஷன். இந்த நோய்க்கு உண்டான நிலைமைக்கு இதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள். சரி, படத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைப் 2. அப்போ நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற, அது NIDDM. அப்போ அதில் வெறும் IDDM, இது NIDDM. ரைட்டா? அப்போ நான் இன்சுலின், அப்போ இன்சுலினை சார்ந்து இல்லை. ரைட்டா? ஆனால் இவங்களுக்கு இன்சுலின் சுரக்கும், ஆனால் இவங்க டயபெட்டிஸ் தான். அது எப்படிரா அப்படின்னு கேட்குறீங்களா? அது இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த நீரிழிவு நோயில் ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. இன்சுலின் சுரந்து அது கரெக்டாக செல்லுகளுக்குள் உள்ளே போனாத்தே உனக்கு வந்து இன்சுலின் தேவையில்லை, டயபெட்டிஸ் கிடையாது. இன்சுலின் கரெக்டாக சுரந்துடும். பேன்கிரியாஸ் கிளாண்ட் வந்து கரெக்டாக இன்சுலினாக பீட்டா செல்லை வச்சு சிறக்க வச்சிரும். ஆனால் அந்த இன்சுலின் வந்து சுரந்த இன்சுலின்னு இங்கே உள்ளே வரும்போது அங்கே ஒரு சில செல்லுகள் என்ன பண்ணுன்னா அதை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும் இன்சுலினை. அப்போ தடுக்குதுன்னு சொல்லி வரும்போது அது இன்சுலின் சுரந்தாச்சு, ஆனால் வேலை செய்ய முடியல. ரைட்டா? அதுக்கு தான் டைப் 2ல் வருது. டைப் 2 நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்படின்னா நான் இன்சுலின்னா இன்சுலின் தேவையில்லை,
தேவையில்லாத நீரிழிவு டிபெண்ட், அது இன்சுலின் தேவையில்லை, ஆனால் டயபெட்டிஸை சார்ந்து இருக்காங்க, டிபெண்ட் சார்ந்து இருக்கார்கள். எதை? டயபெட்டிஸ் டிபெண்ட், அவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் தான். இது அது என்னன்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஏ அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ் அப்படின்றான். இந்த திஸ் இஸ் ஆல்சோ கால்டு, இவைகள் அழைக்கப்படுகின்றன இந்த நான் டயபெட்டிஸ், நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ், ரைட்டா? NIDDM. இது வந்து இந்த திஸ்ன்ற எதை குறிக்கிறது? அதுதான் குறிக்கிறது. திஸ் இஸ் ஆல்சோ கால்டு எஸ் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். அடல்ட்னா வயது வந்தவர்களுக்கு, வயது வந்தவர்கள் கிளவுனார், சாக போகிற வயசில் இல்லை, வயது வந்தவர்களால் 40 வயசுக்கு மேலே தான், 40 வயசுக்கு மேலே வயசாகிடுச்சின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் எ அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். ஆன்செட்னா ஆரம்பம், டயபெட்டிஸ்னா நீரிழிவு நோய், அடல்ட்னா வயது வந்தவர்களுக்கு. இது வந்து வயது வந்தவர்களுக்கு வரக்கூடியதாக நோயாக அறியப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட், இவைகள் அழைக்கப்படுகின்றன. எவ்வாறாக அழைக்கப்படுகின்றன? ஆஸ் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ், அதாவது வயது வந்தவர்களுக்கு ஆரம்பமாகும் டயபெட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அண்டு மேலும் அக்கார்டிங் ஃபார் அக்கௌண்டிங்னா இதனோட கணக்கீட்டின் பிரகாரம் எத்தனை % இருக்குன்னு பார்ப்போம். அதில் 10 to 20. அக்கௌண்ட்னா இதன் கணக்கீட்டின் பிரகாரம் 80 to 90% ஆஃப் த டயபெட்டிஸ், மொத்த டயபெட்டிஸில் இந்த டயபெட்டிஸ் மட்டும் டைப் 2 மட்டும் 80 to 90% வரைக்கும் இருக்குதாப்பா. மொத்த டயபெட்டிஸ் உலகத்தில் இருக்கிறதுல இந்த டயபெட்டிஸ், இந்த வகையான டயபெட்டிஸ் வந்து அக்கௌண்ட்னா கணக்கீட்டின் பிரகாரம் 80 to 90% ஆஃப் த டோட்டல் டயபெட்டிஸ். அப்போ டயபெட்டிஸ் டோட்டல் டயபெட்டிஸ் பாப்புலேஷன்னா மக்கள் தொகை, டயபெட்டிஸ் நோயால் பாதிக்கப்படும் மக்கள் தொகையில் 80 to 90% இந்த டைப்பில் இருக்கிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இட் டெவலப்ஸ் ஸ்லோலி. இது எப்படி வருதுன்னு ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போமா? இந்த நோய் எவ்வாறாக ஆரம்பமாகிறது? இட் டெவலப்ஸ் ஸ்லோலி, இது வேகமாக வராது, அது வேகமாக வரும், டைப் சட்டக்குன்னு வரும், ரைட்டா? இது வந்து இட் டெவலப்ஸ் ஸ்லோலினா மெதுவாக. எது டெவலப்னா முன்னேறும், டெவலப்னா மெதுவாக இந்த நோய் முன்னேறும், டெவலப்னா உருவாகும், ஸ்லோலி மெதுவாக இது முன்னேறிக்கொண்டே வரும். அதான் இட்ஸ் டெவலப்ஸ் ஸ்லோலி, யூஸ்வலி சாதாரணமாக மைல்டர். இது வந்து மைல்டர் மிகவும் கம்மியான அழுத்தத்தை கொடுக்கும். மைல்டர்னா ரொம்ப சிவியராக போயிருக்காது, ரைட்? அது சிவியராக இருக்கும். அதை யூஸ்வலி சாதாரணமாக இது ஒரு மைல்டர்னா குறைந்த அளவு பாதிப்பு கொடுக்கும், ரைட்டா? அண்டு மோர் ஸ்டெபிள் என்னது? நிலையானது, இது அழியக்கூடியது அல்ல, ரைட்டா? மோர் ஸ்டெபிள்னா நிலையானது, இது சீக்கிரமாக அழிக்க முடியாது, ரைட்டா? அதான் சொல்கிறான். இது மேலும் ஸ்லோவாக தான் வரும், ஆனால் வந்ததுக்கப்புறம் அதிகமான பாதிப்பை கொடுக்காது. ஆனால் யூஸ்வலி மைல்டர் பாதிப்பை கொடுக்கும், ஆனால் ஸ்டெபிளாக இருக்கும், அழியாது அப்படிங்கிறான், ரைட்டா? இந்த மூணும் இதில் இருக்கிறது. நெக்ஸ்ட் இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை த பேன்கிரியாஸ் இஸ் நார்மல். அப்போ இன்சுலின் இப்போ இந்த பேன்கிரியாஸ் தானே பண்ணுது, பீட்டா செல்லேருந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன், இன்சுலின் தயாரிக்கிறது என்பது பை த பேன்கிரியாஸ் இஸ் நார்மல். அப்போ பேன்கிரியாஸ் தயாரிக்கக்கூடிய இன்சுலின் வந்து நார்மல், சரியாக தயாரிக்கிறது, நார்மலாக கரெக்டான அளவில் தயாரிக்குதுன்னு அர்த்தம். இன்சுலின் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இன்சுலின் தயாரிப்பு யாரால்? பை த பேன்கிரியாஸ் கிளாண்டால் இஸ் நார்மல்னா சரியான அளவில் தயாரிக்கிறது. பட் ஆனால் பிறகு எதுக்கு இவங்க டயபெட்டிஸ் ஆகுறான்னு கேட்கலாம். பட் இங்கே பாரு, இதுதான் பிரச்சனையும். பட் இது நல்ல சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. பட் இட்ஸ் ஆக்ஷன் இஸ் இம்பேர்ட் அப்படின்றான். இட்ஸ் ஆக்ஷன் இஸ் இம்பேர்ட் அப்படின்னா இதனோட செயல்பாடுகள் வந்து எவ்வாறாக இருக்குதுன்னா இது இம்பேர்ட்னா சேதப்படுத்தப்படுகிறது, ரைட்டா? பட் இந்த இன்சுலினை சுரந்த உடனே அது பிளட் லெவலில் உள்ள குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் என்ன சொல்கிறான் பாரு, இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை த பேன்கிரியாஸ் இஸ் நார்மல். இன்சுலின் சுரந்துருது பீட்டா செல்லு. பட் ஆனால் இட்ஸ் ஆக்ஷன், அந்த இன்சுலினோட ஆக்ஷன் எதனோட ஆக்ஷன்? பட் இட் எதை குறிக்கிறது? இன்சுலினை குறிக்கிறது. இட்ஸ் ஆக்ஷன் செயல்பாடு. அந்த இன்சுலினோட செயல்பாடு இஸ் இம்பேர்ட்னா தடுக்கப்படுகிறது, செய்ய விடாமல் தடுக்கப்படுது. அப்போ யாரா உள்ள தடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தெரியும் அமிர்தரம மாதிரி யாருன்னா த டார்கெட் செல்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான், ரைட்டா? அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அப்போ டார்கெட் செல்னு சொன்னால் என்னது? இலக்கு செல். டார்கெட்னா இலக்கு. இப்போ நாங்கள் ஆர்மியில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பிஸ்டல் எடுத்துகிட்டு போனோம்னா சுடுன்னு சொல்லுவான், சுடும்போது அந்த டார்கெட்டை பார்த்து சுடுன்னு சொல்லுவான், ரைட்டா? அப்போ நம்ம சுடுறோம். அது மாதிரி இலக்கு செல் அப்படின்றான். அப்போ இலக்குன்னா
அப்போ இன்சுலின் இலக்கு செல், இலக்கு இதுக்கு என்னது, இன்சுலினை வேலை செய்ய விடாமல் செய்யணும். இதனோட வேலை, டார்கெட் செல்லோட வேலை என்னது, இன்சுலினை வேலை செய்ய விடாமல் செய்கிறது தான் இதனோட வேலை. ரைட்டா? த டார்கெட் செல்ஸ் டோன்ட் ரெஸ்பாண்ட். அப்படின்னா டோன்ட் ரெஸ்பாண்ட்னா பதில் அளிக்காது. டார்கெட் செல்ஸ் டோன்ட் ரெஸ்பாண்ட்னா இப்போ இந்த இன்சுலின் போகுதுன்னு சொன்னால் அந்த இன்சுலினை போக விடாது. ரைட்டா? அதற்கு பதில் அளிக்காது. பதில்னா அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதா, அது இல்லை. ரெஸ்பாண்டுன்னு சொன்னால் ஒரு வேலையை ஒன்று செய்யும்போது அதை செய்ய விடாமல் தடுத்தல். ரைட்டா? அதை விட்டாச்சுன்னு சொன்னால் அது ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? அது இடையில குறுக்கால் நிப்பாட்டினா, இப்போ நீ போயிட்டே இருக்க, போலீஸ்காரன் நிற்கிறான், நீ வாடு உன்னை விட்டுட்டான்னா நீ போயிட்டே இருப்ப, அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் உனக்கு. ரைட்டா? அப்போ நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் தடுத்துட்டான், உன்னை வந்து நிப்பாட்டிட்டான்னு அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி என்ன சொல்கிறான்னு நல்லா பார்த்துக்கோ. த டார்கெட் செல்ஸ் டோன்ட் ரெஸ்பாண்ட் டு இன்சுலினுக்கு பதில் அளிக்காதுன்னா இன்சுலினை வேலை செய்ய விடாது. ரைட்டா? இட் டஸ் நாட் அலோவ். இட்டுன்னு எதை குறிக்கிறது, டார்கெட் செல்லை குறிக்கிறது இந்த இடத்துல. இட் டஸ் நாட் அலோவ் த மூவ்மெண்ட் ஆஃப் த குளுக்கோஸ் இன்டு செல் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இட்டுன்ற எதை குறிக்கிறது, இந்த இடத்துல டார்கெட் செல்லை குறிக்கிறது. இட்டுன்ற டார்கெட் செல் டஸ் நாட் அலோவ் அனுமதிக்காது. எதை, த மூவ்மெண்ட் ஆஃப் குளுக்கோஸோட நகர்வை அனுமதிக்காது. எங்கே, இன்டு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு குளுக்கோஸை அனுமதிக்காது. அப்போ இன்சுலின் சுரந்து பிரயோஜனம் இல்லை. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு காசஸ், விளைவுகள். இதனோட விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? த காசஸ் ஆர் மல்டிஃபேக்டோரியல். அப்போ பல வகைப்படும். ரைட்டா? மல்டிஃபேக்டோரியல்னால் பல வகைப்படும்ன்றான். ரைட்டா? இதனோட விளைவுகள், த காசஸ் ஆர் மல்டிஃபேக்டோரியல். இதனோட விளைவுகள் என்ன, மல்டிஃபேக்டோரியல்னா பல வகைப்படும்ன்றான். அப்போ எதனால் இது வருது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் இப்படி பல வகை என்ன வருது, பல வகைப்படும், இதனோட விளைவு, இது எதுக்கு இந்த மாதிரி டார்கெட் செல்லு வந்து இந்த மாதிரி வேலையை செய்யுது, அனுமதிக்க மாட்டேங்குது குளுக்கோஸை செல்லுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீசன் சொல்கிறான் பாருங்கள். த காசஸ் ஆர் மல்டிஃபேக்டோரியல். காசஸ்னால் இதன் விளைவுகள் பல வகைப்படும்ன்றான். அப்போ பல வகையில் என்னென்ன வகை, விச் இன்க்ளூட், அதற்குள்ள விச்னா அந்த பல வகைன்னு சொல்லிட்டால, மல்டிஃபேக்டர்னு பல வகைப்படும். அந்த பல வகைக்குள்ளே என்னென்ன வகைகள் இருக்குது, விச் இன்க்ளூட் இருக்கின்றன. இன்க்ரீஸிங் ஏஜ், அப்போ வயசாகிடுச்சினாலேயும் வயதாகிவிட்டாலே இந்த வேலைகள் செய்யும். ரைட்டா? அந்த டார்கெட் செல் வயதானவர்களுக்கு. அப்போது இன்க்ரீஸிங் ஏஜ், அப்போ பிராக்கெட்டுக்குள்ளே என்ன போட்டிருக்கான், அஃபெக்ட்னா பாதிக்கப்படுகிறது. எது பாதிக்கப்படுகிறது, மிடில் ஏஜ்டு அண்டு ஓல்டர் பீப்புள். இதில் பாதிக்கப்படுறது மிடில் ஏஜ்னால் அதாவது 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க, வயது முதிர்ந்தவர்கள், அதுக்கு மேலே 60 வயசு உள்ள இந்தவங்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்து அப்சிட்டி, ரெண்டாவது காரணம் சொல்கிறேன் கேளுங்க. அப்சிட்டி அப்படின்னா, அப்சிட்டி என்ன, உடல் பருமன். சில பேர் குண்டாக வீங்கிட்டே போவாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி நோய் இருக்கும். ரைட்டா? அப்சிட்டி. அடுத்து செடன்டரின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க, பணக்காரங்களாம் வேலையே செய்ய மாட்டாங்க, வீட்டில் உட்கார்றது திங்கிறது, படத்தை பார்க்குறது திங்கிறது, உட்கார்றது திங்கிறது, அவங்களுக்கு இந்த நோய் வரும். எந்த நோய், டயபெட்டிஸ். அது செடன்டரின்றான். செடன்டரின்னு சொன்ன என்னது, செடன்டரின்னா உட்கார்ந்து உட்கார்ந்து பெருசாக உட்காந்துட்ருக்கிறது. அப்செட்டினா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி டார்கெட் செல் அனுமதிக்காது குளுக்கோஸை. அதேமாதிரி செடன்டரின்னா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கும் வரும். அடுத்து லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை மாற்றங்கள். ரைட்டா? வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள்னாலே வரும். ரைட்டா? லைஃப் ஸ்டைல்னா அவங்களோட வடிவமைப்பு, வாழ்க்கையின் வடிவமைப்புலேயும் வரும். ரைட்டா? அடுத்து ஓவர் ஈட்டிங், நல்லா திம்பாங்க, கண்ட வேலைக்கு திங்கிறது. ரைட்டா? ஒரு லிமிட்டே கிடையாது. அதாவது திங்கிறதுல 3 திங்கிறது இருக்குது. எது, ஒருத்தர் பசியார சாப்பிட்டானா, இன்னொருத்தர் என்ன பண்ணா மனமாற சாப்பிட்டானா. எப்படா சாப்பிட்டேன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டானா, ஒருத்தன் சொன்னான், 3 பேர் வந்தாங்களா, 3 பேர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், நீ என்ன எப்படி நல்லா சாப்பிட்டியாடா அப்படின்னா, நான் பசியார சாப்பிட்டேன்றான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், நான் மனமாற சாப்பிட்டேன்றியான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், நான் ருசியார சாப்பிட்டேன்றியான். அவன் கேள்வி கேட்டவன் குழம்பிட்டான். ஏன்னா என்னடா பசியார சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், ஒருத்தர் ருசியார சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், ஒருத்தர் நானும் மனமாற சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், இதில் எது சாப்பிட்டது அப்படிங்கிறான். இதுக்கு விளக்க சொல்ல 1 மணி நேரம் ஆகும், பாடம் நடத்த முடியாது, பிறகு பார்க்கலாம். சரி, ரைட், ஓகே. அப்போ ஓவர் ஈட்டிங் அப்படின்னா அதிகமாக திங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு 4வதாக ஃபிசிக்கலி இன்டேக்னா உடல் செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது. ரைட்டா?
ஃபிசிக்கலி இன்டேக். அப்போனா ஃபிசிக்கலி இன்டேக்னு சொன்னால் உடல் செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது, ரைட்டா? இந்த வகையினால் இந்த மாதிரி நோய் வரும் அப்படின்ட்டான். அப்போது மோர் டு நோ அது என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போமா? 1 in every 8 இண்டிவிஜுவல்ஸ் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் உள்ள 8ல் ஒரு நபர், இந்தியாவில் 8 பேரில் ஒரு ஆள், நல்லா பார்த்துக்கோ. ஒன்றுன்னா ஒரு ஆள், இன் எவ்வரி 8 இண்டிவிஜுவல்ஸ், எவ்வரினா எல்லா 8 நபர்களில் ஒரு நபர். 8 பேர் எடுத்துக்கோ, அதில் ஒருத்தன் பாதிக்கப்படுவான் இதில், சரியா? அடுத்து 8 பேர் எடுத்துக்கோ, எவனா ஒருத்தன் பாதிக்கப்படுவான். அப்போது 8 லட்சம் பேரில் 1 லட்சம் பேருக்கு இது நோய் இருக்குது, ரைட்டா? 8 பேரில் ஒரு ஆளுக்குன்னு 8 லட்சத்தை எடுத்துக்கிட்டேன்னா 1 லட்சத்துக்கு 1 லட்சம் பேர் இதில் பாதிக்கப்படுறான். அது 1 in every 8 இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா ஒரு நபர், இன் எவ்வரி 8 இண்டிவிஜுவல்ஸ் 8 நபர்களில் ஒரு நபர், இன் இந்தியாவை பற்றி சொல்கிறான். ஈஸியாக டயபெட்டிஸ் நீரிழிவு நோயில் பாதிக்கப்படுறான். ஈஸியாக டயபெட்டிக்னா டயபெட்டிஸ் இல்லை, டயபெட்டிக் அப்படின்னா நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவன், நீரிழிவு பேஷண்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? டயபெட்டிஸ்னு நோயை குறிக்கும், டயபெட்டிக் அப்படின்னா அந்த மனிதனை குறிக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட் த ரிவைஸ்டு ஹூ அப்படின்ட்டா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கு. எதை ரிவைஸ் பண்ணியிருக்குன்னா மறு சீர்திருத்தம் செய்திருக்கிறது, ரைட்டா? அப்போ அது மறு சீர்திருத்தம் செய்தது என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அது அந்த அது ரிவைஸ்னால் அது சீர்திருத்தம் செய்திருக்குது. எது எஸ்டிமேட்ஸ்ன்றது அது மீனிங் அந்த இதில் வந்துச்சுன்னா அது ஒரு மதிப்பீடு செய்கிறது, ரைட்டா? அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் கவனிங்க, இந்த 8 பேரில் ஒரு ஆளுக்கு வருகிறது இந்தியாவில் அப்படிங்கிறான். த ரிவைஸ்டுன்னு சொல்லி வரும்போது அது திருத்தி இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் திருத்தப்பட்டது, ரைட்டா? த ரிவைஸ்டு ஹூனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் திருத்தி உள்ளது. எதை திருத்தி உள்ளது? அதனோட மதிப்பீட்டை திருத்தி உள்ளது. எஸ்டிமேட்ஸ்னால் ஒரு மதிப்பீடு வச்சுருந்தது. எது மதிப்பீடு? முதல்ல வந்து அதிகமாக இருந்திருக்கும் இல்லை கம்மியாக இருந்ததுக்கும், ஆனால் இப்போ திருத்தி அனுப்பியிருக்கு, ரைட்டா? இப்போ என்ன சொல்லியிருக்கு? 8ல் ஒரு ஆளுங்குது, முதல்ல 10ல் ஒரு ஆளாக இருக்கலாம், 20ல் ஒரு ஆளாக இருக்கலாம். அதனால் அதனோட மதிப்பீடு, அதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மதிப்பீடை திருத்தி அனுப்பியுள்ளது, ரைட்டா? த ரிவைஸ்னால் திருத்தப்பட்டது. யாரால்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால். எது திருத்தப்பட்டது? எஸ்டிமேட்ஸ்னால் மதிப்பீடு திருத்தப்பட்டுள்ளது. எஸ்டிமேட்னா இத்தனை பேருக்கு ஒரு ஆள் பாதிக்கப்படுறாங்க. ஃபார் த இயர் 2025 இந்த வருஷத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்படுவான். 2025 இந்த வருஷம் இது எப்போ எழுதியிருக்கான்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனது, இந்த வருஷத்துக்கு எழுதியிருக்கான். 2025 வந்து இத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அதை திருத்தி எழுதியிருக்கான். எது? மதிப்பீடு. எஸ்டிமேட்னா மதிப்பீடை திருத்தி எழுதப்பட்டுள்ளது. எது எவ்வளவாக சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது 52.2 மில்லியன். அப்போ ஒரு மில்லியன்னாலே 10 லட்சம். அப்போ 10 இது 50 சேர்த்துக்கோ. அப்போ எத்தனை லட்சம் வருது? 570 லட்சம், ரைட்டா? 570 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க, ரைட்டா? அதாவது நீ எப்படி 6 கோடி மக்கள், 6 கோடி. நம்ம இந்தியா பாப்புலேஷன் 137 கோடி. 137 கோடியில் ஒரு 7 கோடி பாதிக்கப்படுவாங்கன்றான், ரைட்டா? அப்போது 57.2 மில்லியன் டயபெட்டிக்ஸ் இன் இந்தியாவில் இத்தனை பேர் இருப்பாங்கன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு தி ஆவரேஜ் ஏஜ் ஃபார் த ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் 40. அப்போ ஆவரேஜ்னா ஒரு தோராயமான வயது ஃபார் ஆன்செட்னா ஆரம்பிக்கிறது. எது ஆரம்பிக்கிறது? டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தோராயமான வயது இஸ் 40 வயசில் ஆரம்பித்தோம், ரைட்டா? தோராயம் எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு. தி ஆவரேஜ் தோராயமான வயது எதற்கு? ஃபார் ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ். ஆன்செட்னா ஆரம்பிக்கிறதுக்கு. எது ஆரம்பிக்கிறதுக்கு? டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு இஸ் 40 வயது, 40 இயர்ஸ்ன்றான். ஒயில் இட் இஸ் 55 இயர்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ். ஆனால் இதே சமயத்தில் ஒயில்ன்றது அதே நேரத்தில் இட்இஸ்னா எதை குறிக்கிறது? டயபெட்டிஸை குறிக்கிறது. டயபெட்டிஸ் இஸ் 55 இயர்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ். அப்படின்னா மற்ற நாடுகளில் 55 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் 40 வயசில் ஆரம்பிச்சிருது. அதுதான் சொல்லியிருக்கான். ஒயில்னு அந்த நேரத்தில் இந்தியாவில் 45 வயசில் ஆரம்பிக்குது, 40 வயசுலன்றான். அதே நேரத்தில் ஒயில் இட் இஸ் 55 இயர்ஸ் இன் அதர் கண்ட்ரி. அப்படின்னா 55 வருஷம்தான் வேறு நாடுகளில் அப்படின்றான். நீரிழிவு நோய் இஸ் 55 வருஷம் இன் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்றான். அதர் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு
ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரொடக்ட்ஸ். அப்படின்னா ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். ரைட்டா? ப்ரொடக்ட்ஸ்னா ப்ரொஜெக்ட்ஸ்னா திட்டங்கள். என்ன மாதிரி திட்டங்கள் வைத்துள்ளது? தட் டயபிட்டிஸ் வில் பி 7th லீடிங் காஸ் ஆஃப் த டெத் பை தி இயர் 2030 அப்படின்றான். என்ன சொல்கிறான்னு நல்லா இருக்கானுங்க. ஹெல்த் ஆர்கனைசேஷனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரொஜெக்ஷன் திட்டத்தை வகுத்துள்ளது. என்ன திட்டம்? தட் என்னவென்றால் டயபிட்டிஸ் நீரிழிவு நோயானது வில் பி த 7th லீடிங் காஸ், 7வது முன்னோடியான, 7th 7வது, லீடிங்னா முன்னோடியான காரணிகள், காசுனா காரணிகள், எதற்கு? ஆஃப் டெத், சாவதற்கு, மனிதர்கள் சாவதற்கு 7வது முக்கியமான காரணிகளாக 2030 அமையும்ன்றான். புரியுதா? அப்போ அதிகமான மக்கள் இதில் இறப்பார்கள் என்று சொல்கிறான். ரைட்டா? அடுத்து சிம்டம்ஸ்னால் அறிகுறிகள். ரைட்டா? அப்போ என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குதுன்னு பார்ப்போமா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது நோய் மொத்தமாக சேர்த்தா படிக்கணும். இஸ் அசோசியேட்டட் வித் சிவரல் மெட்டபாலிக் ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்றான். அப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் அசோசியேட்டட் அப்படின்னு சொன்னால், அசோசியேட்டட்னு சொன்னால் இது தொடர்புடையது. இட் இஸ் அசோசியேட்டட் வித் தேட் அப்படின்னா இதனோட அது தொடர்புடையது. இட்னா இது, தேட்னா அது. இட் இஸ் அசோசியேட்டட், இட்னா இருக்கிறது, அசோசியேட்டட் வித் ஆதார்ன்றான். அப்போது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் அசோசியேட்டட் தொடர்புடையது எதை கூட? வித் சிவரல் மெட்டபாலிக் ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்றான். சிவரல்னு சில, மெட்டபாலிக் ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்போ மெட்டபாலிக்னு என்னது? வளர்ச்சிதை மாற்றம்னு அர்த்தம். ரைட்டா? மெட்டபாலிக் என்னது? வளர்ச்சிதை மாற்றம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வளர்ச்சிதை மாற்றம் என்னது? ஹார்ட் நோய் இருக்கலாம், பேரலைஸாக இருக்கலாம், கை கால் விளங்காமல் போயிடும், அதான் வளர்ச்சிதை மாற்றம். இது வளர்ச்சிதை மாற்றம், ஆல்ட்ரேஷன் மாற்றங்கள். மெட்டபாலிக்ன்றது ஒரு நோய், வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றது ஒரு நோய். அப்போ ஆல்ட்ரேஷன்னா அதில் உள்ள மாற்றங்கள். ரைட்டா? மெட்டபாலிக் ஆல்ட்ரேஷன்ஸ். ரைட்டா? அப்போ வளர்ச்சிதை மாற்றங்கள். ரைட்டா? மாற்றங்கள் என்ற நோயோட தொடர்பு உடையது எது? டயபெட்டிஸ் மெலிட்டஸ். வளர்ச்சிதை மாற்றத்தோடு தான் டயபெட்டிஸ் தொடர்பு உள்ளது. டயபெட்டிஸ் வந்தாலேயுமே அதிகமாகிடுச்சுன்னா வளர்ச்சிதை மாற்றம் வந்துடும். ஹார்ட் விளங்காமல் போயிடும், கை கால் விளங்காமல் போயிடும், புண்ணு வந்தால் ஆறாது, ஏகப்பட்ட நோய் வரும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஆர். த மோஸ்ட்னா அதிகமான முக்கியமான காரணங்கள், அறிகுறிகள். சிம்டம்ஸ்னா அறிகுறிகள். த மோஸ்ட் மோஸ்ட்னா அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த, முக்கியத்துவம் மோஸ்ட்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? சிம்டம்ஸ் என்ன? அப்போது இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்ட்டா. இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல்னா பிளட்டில் உள்ள குளுக்கோஸோட லெவல் அதிகமாயிரும். இன்க்ரீஸ்னா அதிகமாகும். எது அதிகமாகும்? பிளட் குளுக்கோஸ் லெவல், இல்லைனா பிளட்டில் உள்ள குளுக்கோஸோட லெவல் அதிகமாகும். ஏன்னா இன்சுலின் கம்மியாக சுரக்கும். அதனால தான் சில பேர் என்ன இன்சுலின் போட்டுக்கிட்டே இருப்பான், இன்ஜெக்ஷன். அது சுரக்காது, ஏன்? பேங்க்ரீஸோட பீட்டா செல்லு, அதனால் இன்சுலின் நேரம் ஏற்றிடுவான். அதற்கு பேர் என்னது? ஹைப்பர் கிளாசேமியா. இந்த நோய்க்கு பேர் என்னது? ஹைப்பர் கிளாசேமியான்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு யூரின் அவுட்புட். எப்போயுமே யூரின் போய்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ்னால் அதிகரிக்கும். எது? யூரின் அவுட்புட். யூரின் வெளியேறுவது. அவுட்புட்னு வெளியேறுவது. எது? யூரின் ஒன்றுக்கு வெளியேறுவது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதிகம்னா ஒரு குண்டாலுக்கு ஒன்றுக்கு அடிப்பேன், அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ அது இதுக்கு பேர் என்னது? பலூரியான்னு சொல்கிறாங்க. இந்த யூரின் அடிக்கடி போச்சுன்னா இது என்ன செய்யும்னா லீடிங் டு டீஹைட்ரேஷன். இதன் விளைவாக இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போச்சுன்னு சொன்னால் அது எந்த நோயை உண்டாக்கும்? லீடிங் டு டீஹைட்ரேஷன் என்ற ஒரு நோயை உண்டாக்கிவிடும். அப்போ டீஹைட்ரேஷன் என்னது? நீர் இழப்பு. அப்போ நீர் இழப்பு எங்கே? ரத்தத்தில் இப்போ நீ ஆடை வெட்டுற, ஒரு ஆடை வெட்டினீங்கன்னா அந்த ரத்தத்தை ஒரு கோப்பையில் பிடிச்சாங்கன்னா ரத்தம் பூரா கீழே தங்கியிருக்கும், ஆனால் மேலே நீராக இருக்கும். அப்போ ரத்தத்துக்குள்ளே நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் இழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? நீர் இழப்பு. அதனால் அந்த நோய் வரும். ரைட்டா? அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவதாக லாஸ் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு த்ரிஸ்ட். அப்படின்னா லாஸ் ஆஃப் வாட்டர்னா இந்த தண்ணியை இழப்பது. தண்ணி இழப்பதாக இருக்கிறதுக்கா தண்ணி உடம்புல உள்ள தண்ணியில் வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். தாகம் எடுக்குது இல்லையா, தாகமாக இருக்கப்போ தண்ணி விடுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் த்ரிஸ்ட்டுன்னு என்னது? தாகம். அப்போ லாஸ் ஆஃப் வாட்டர், அப்போ நீர் இழப்பானது. பிளட்டில் உள்ள நீர் வெளியில் போனால் டீஹைட்ரேஷனில் நீர் வெளியில் போயிடும்.
அப்போ தண்ணி நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும்னு சொல்லும். லாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணியோட இழப்பானது லீட்ஸ் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? டு திரிஸ்ட்னா தாகத்தை உண்டாக்குகிறது. இதுக்கு இந்த நோய்க்கு பேர் என்னது? பாலிடயாபீசியான்னு சொல்கிறோம், ரைட்டா? ரிசல்ட்டிங் இந்த நோய் முடிவில் என்ன ஆகுறது அப்படின்னா இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட் இன்டேக் அப்படின்ட்டா. இதில் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீ ரிசல்ட்டிங் இதன் முடிவில் நீ என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். எதை அதிகரிக்கணும் அப்படின்னா அதை ஃப்ளூயிட் இன்டேக், திரவங்களை அதிகமாக குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிறான், ரைட்டா? திரவங்களை அதிகமாக குடிக்க வேண்டும்ன்றான். எடுக்க வேண்டும், இன்டேக்னா எடுக்க வேண்டும் அப்படின்னா குடிக்க வேண்டும், ரெண்டு ஒன்று தான். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸசிவ் குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின் அப்படின்றான். அதிகமான குளுக்கோஸ்கள், ரைட்டா? அப்போ எக்ஸ்கிரீட்டட்னா வெளியேற்றப்படுகின்றன. எதில்? இன் யூரின் போகும்போது நம்ம தண்ணி போகுது யூரின், அதில் குளுக்கோஸும் சேர்ந்து வெளியில் போகும், அதிகமான குளுக்கோஸ். இந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அதான் தான் சொல்கிறான் எக்ஸசிவ் குளுக்கோஸ் அப்படின்னா அதிகமான குளுக்கோஸ், ரைட்டா? எக்ஸசிவ்னா அதிகமான குளுக்கோஸ் ஆனது எக்ஸ்கிரீட்டட்னா வெளியேற்றப்படுகிறது. எங்கே? இன் யூரின் போகும்போது அதிகமான குளுக்கோஸ் வெளியேறுகிறது யூரினில் அப்படின்னா இதை என்ன சொல்கிறான்? கிளைக்கோ சூரியான்றான். இந்த நோய்க்கு பேர் என்னது? கிளைக்கோ சூரியா. அதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸஸ்னா அதிகமாக பசி எடுக்கும். ஹங்கர்னா பசி, ரைட்டா? அப்போ அதிகமான பசி எடுத்தல். இவங்களுக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸில் உள்ளவங்களுக்கு எக்ஸஸ் ஹங்கர், எப்போ பார்த்தாலும் பசி எடுத்துகிட்டே இருக்கும், அதிகமாக பசி எடுக்கும். அப்போ அதுக்கு பேர் என்னது? பாலிபேகியான்னு சொல்லுவாங்க. எக்ஸசிவ் ஹங்கருக்கு பாலிபேகியான்னு சொல்கிறான், டெக்னிக்கல் வேர்டு. ஏன் எக்ஸசிவ் ஹங்கர் வருதுன்னா டியூ டு லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின். ஏன்னா எந்த காரணத்தை சொல்கிறான் பாருங்கள். எக்ஸசிவ் ஹங்கர்னா அதிகமாக பசி எடுக்கும். அப்போ காரணம் என்ன அப்படின்னா இதன் காரணமாக லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின்னா குளுக்கோஸ் வந்து யூரினில் போயிடுச்சு. லாஸ்ட்னா போய் சென்று விட்டது. எக்ஸ்கிரீட்டட்னா வெளியேற்றப்பட்டது, அதான் சொல்லலாம். லாஸ்ட்னா இழப்பு. எது இழப்பு? ஆஃப் குளுக்கோஸின் இழப்பு. எதில்? இன் யூரினில் போயிடுச்சு, அதனால தான் அதிகமாக பசி எடுக்கிறதுன்றான். அப்போ நெக்ஸ்ட்டு ஃபேட்டிக் அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்றான். அப்போ ஃபேட்டிக் அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட்னு சொல்கிறான். அப்போ ஃபேட்டிக்னு என்னது? அதாவது ஒரு மனுஷன் ரொம்ப டயர்டாக இருப்பான். ஏன்டா உட்காந்துருக்கேன்னு கேட்டால் சோர்வாக இருக்குடான்னு சொல்கிறான்ல, அப்போ அவன் வந்து ஃபேட்டிக்னு சொல்கிறான். ஃபேட்டிக்னு சொன்னால் அவன் எப்பயுமே சோர்வாக இருப்பான். இந்த பேஷண்ட்டுகள் சோர்வாக இருப்பார்கள். அண்டு லாஸ் ஆஃப் வெயிட், அவன் உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். லாஸ்னா குறையும், ஆஃப் வெயிட் உடலின் எடை குறைய ஆரம்பித்து விடும். ரைட், நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு WHO. அப்போ WHO பிரகாரம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதின் பிரகாரம், அதான் மீனிங். அக்கார்டிங் டு WHOன்னா WHO பிரகாரம் என்ன சொல்கிறதுன்னு என்றால் ரெக்கமெண்டேஷன், அதாவது WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம். ரெக்கமெண்டேஷன் சொன்னால் அதாவது அவங்களோட அனுமதி, ரைட்டா? அவங்களோட ரெக்கமெண்டேஷன், அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அளவீட்டுன்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்போ அதாவது அக்கார்டிங் டு WHO வின் பிரகாரம், அக்கார்டிங்னா அவர்கள் சொன்னதின் பிரகாரம், அவர்கள் அங்கீகாரம்னு சொல்லலாம், ரைட்டா? நீ அங்கீகாரம்னு கூட சொல்லிக்கலாம். இந்த அவங்க அங்கீகாரத்தின் பிரகாரம், ரெக்கமெண்டேஷன் அங்கீகாரத்தின் பிரகாரம், இஃப் த ஃபாஸ்டிங்னா உணவு உண்ணாமல், இந்த பிளட் யாருக்கு இந்த சுகர் வருதுன்னு சொல்கிறான் பாருங்க. இஃப் த ஃபாஸ்டிங்னா உணவு உண்ணாமல், ஃபாஸ்டிங்னா விரதம் இருப்பது, ரைட்டா? அதான் ஒருவேளை த ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், ஃபாஸ்டிங்னா உணவு உண்ணாமல் பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல். இப்போ நான் குளுக்கோஸ் எப்போ செக் பண்ண போகிறவங்க, இப்போ டயபெட்டிஸ் எப்போ செக் பண்ணால் நீ சாப்பாடே சாப்பிடக்கூடாது. காலையில் செக் பண்ணி நைட் சாப்பிட்டு நிப்பாட்டிக்கணும். குறைஞ்சது 6 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. அதான் சொல்கிறேன். ஒருவேளை த ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், ஃபாஸ்டிங்னா உணவு உண்ணாமல் பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல், அவன் உணவே உண்ணலை ஒரு 6 மணி நேரமாக, அப்போ அவனோட குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணுவாங்க. இஃப் த ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் கிரேட்டர் தென் கூடுதலாக இருந்தால், எதுக்கு? 140 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். 140 mgனா மில்லிகிராம், ஸ்லாஷ் பண்ண பேர் DLனா டெசிலிட்டர். ஒரு 140 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு கூடுதலாக இருந்தால், எப்போ அவன் பிளட் செக் பண்ணால்? அவன் சாப்பிடாமல் இருக்கும்போது, அப்போ அவனை பிளட் செக் பண்ணால் அது 140
மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே கிரேட்டருக்கு மேலே இருந்தால் அவனுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். அல்லது த ரேண்டம் பிளட் குளுக்கோஸ். ரேண்டம்னு என்னது, அந்த அவன் சாப்பிட்டுட்டு கூட போயிருக்கலாம், புரியுதா? ரேண்டம்னு சொன்னால் அவன் சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். அதாவது ரத்த குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதாவது ரத்த குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேண்டம்னா ரத்த குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ சாப்பிட்டு போயிருக்கலாம். ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் இஸ் கிரேட்டர் தேன் 200 mg பெர் டெசிலிட்டர், ரைட்டா? 200 mg பெர் டெசிலிட்டர். அதாவது இது 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால், அதற்கு மேல் இருந்தால், இஸ் மோர் தென் மேலே இருந்தால், இஸ் 200 mg பெர் டெசிலிட்டர் ஆன் மோர், அதிகமாக, மோர் தென், அதாவது நல்ல கிரேட்டர் தேன், அது அதிகமாக இருந்தால், ஆன் மோர் தென் 2 அக்கேஷன்ஸ். அப்படின்னா 2 நிலைமைகளில், இதுலேயும் பார்த்து அதுலேயும் பார்த்து, மோர் தென் 2 அக்கேஷன்ஸ், 2 நிகழ்வுகளிலையும் இது விட அதிகமாக இருந்தால், சாப்பிடாம போகும்போது செக் பண்ணி பார்த்தா 140 mgக்கு மேலே இருந்தாலும், அப்போ அவன் சாப்பிட்டுட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது 200 mgக்கு மேலே இருந்தாலும், அதான் சொல்கிறான் ஆன் மோர் தென் 2 அக்கேஷன்கள், நிகழ்வுகளில் கூட இருந்தால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், டயகனீஸ். அப்படின்னா நீ டயகனீஸ் பண்ணணும். என்னது, நீ செக் பண்ணிக்கணும். டயகனீஸ் என்னது, நீ செக் பண்ணணும். அப்போ நோயை வந்து கண்டறியணும்னு சொல்கிறான். டயகனீஸ்னால் நோய் இருக்கா இல்லையா என்று கண்டு அறியணும், ரைட்டா? நீ டயகனைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி இருந்தால் டயகனீஸ்னால் நோய் கண்டறியணும். என்ன நோய் இருக்குன்னா, ஃபார் கன்ஃபார்மிங் டயபெட்டிஸ் இஸ் எசென்சியல். எந்த நோய் இருக்கான்னு பார்க்கணும். டயபெட்டிஸ் என்ற நோய் இருக்குதா, எசென்சியலாக முக்கியத்துவம் வாய்ந்தது. டயகனீஸ்னால் கண்டறிதல், நோய் இருக்கான்னு சொல்லி கண்டறிதல். எதை கண்டறிதா, ஃபார் கன்ஃபார்மிங்னு சொன்ன என்னது, தீர்மானிக்கணும். எதை தீர்மானிக்கிறது, டயபெட்டிஸ் என்ற நோய் முக்கியமாக, எசென்சியலாக முக்கியமாக இருக்கிறதா என்பதை நீ ஆய்வு செய்து, அதாவது அதை என்ன சொல்லுவாங்க, அதை நோயை கண்டறிந்து நீ கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம்னா உறுதி செய்ய வேண்டும், ரைட்டா? இதோட நிப்பாட்டிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ். அப்படின்னா ப்ரிவென்ஷனை தடுத்தல், அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ். கண்ட்ரோல்னால் எவ்வாறாக கட்டுப்பாடில் வைக்க வேண்டும். கண்ட்ரோல்னால் கட்டுப்பாடில் வைக்க வேண்டும். டயபெட்டிஸை கட்டுப்பாடில் வைக்கணும். ப்ரிவென்ஷன் தடுக்கவும் வேண்டும். அது எவ்வாறு என்பதை பற்றி அடுத்ததில் பார்க்கலாம்.